அவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், அதாவது நாம் எந்தெந்த உலகத்தில் எல்லாம் படைக்கப்படுகின்றோமோ அந்தந்த உலகத்தை எல்லாம் நாம் வெல்ல வேண்டும். அந்த உலகம் நம்மை வெல்லக்கூடாது. அந்த உலகம் நம்மை வெல்லுமையானால் நாம் நினைக்குகிற வரைக்கும் அந்த உலகத்தில் வாழ முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தாயுடைய கருவறை ஒரு உலகம். அந்த உலகத்தில் 10 மாதங்களுக்கு எப்பொழுது நாம் இருக்க முடியும் என்றால், ஒரு தாய் நல்லமல் செய்யக்கூடியவராக இருந்தால் நாம் 10 மாதங்களுக்கு இருந்து அங்கே இருந்து வெளியேறுவோம். இல்லை என்றால் என்ன செய்வோம் தெரியுமா? ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறை உள்ளவராகத்தான் தாயுடைய கருவறையிலே இருந்து வெளியேறுவோம். அதே மாதிரி தான் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உலகமும், எல்லா உலகமுமே அப்படித்தான். எல்லா உலகத்தையுமே நாம் வெல்ல வேண்டுமே தவிர அந்த உலகம் நம்மளை வெல்லுமையானால் அங்கே எதை சந்திக்கலாம் தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கலாம். என்ன ஆபத்து தெரியுமா? பணத்தால் ஆபத்து, பதவியால் ஆபத்து, பட்டத்தால் ஆபத்து, அடுத்தபடியாக குணத்தால் ஆபத்து. இதையெல்லாம் சந்திக்கலாம் அன்பிற்குரியவர்களே. அதாவது பணத்தால் ஆபத்து, பதவியால் ஆபத்து, பட்டத்தால் ஆபத்து, இது வறுமையானால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் குணத்தால் ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வறுமையானால் அவன் எங்கே போனாலும் நிம்மதியாக வாழ முடியாது. பணத்தை விட, பதவியை விட, பட்டத்தை விட குணம் என்பது ரொம்ப சிறப்பானது அன்பிற்குரியவர்களே. குணம் நன்றாக இருந்தால் இவைகளை எல்லாம் உருவாக்கி கொள்ளலாம். குணம் நன்றாக இல்லை என்று சொன்னால் இவைகள் எல்லாம் உருவாக்கவே முடியாது. ஏனென்றால் குணம் சரியில்லாத மனிதர்களை என்ன செய்ய மாட்டார்கள்? யாரும் மதிக்க மாட்டார்கள், யாரும் நெருங்கி வரமாட்டார்கள். அதிலையும் கூட எப்படியாக்கும் இந்த குணம் வேணும் தெரியுமா? நான் மற்றவன் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற குணம் இருக்கக்கூடாது. நாம் நல்லா இருப்பதை போன்று நம்மளோடு சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட இல்லையோ இருக்குதோங்க, என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் குணம் வேணும் அன்பிற்குரியவர்களே. அடுத்தவர்களை சொல்லால் மதிக்கும் குணம் வேணும் அன்பிற்குரியவர்களே. அடுத்தவர்களை செயலால் நம்மளை போன்று பார்க்கக்கூடிய குணம் வேண்டும். குணம் இருந்தால் எல்லாத்தையும் உருவாக்கலாம். குணம் இல்லை என்றால் எல்லாத்தையும் உருவாக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போறாங்க. ரோட்டிலே நடந்து போறார்கள். போகின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குகிறார்கள். பார்த்தா அந்த பெண்மணிக்கு ஒன்றே ஒன்று பெருமானாருடைய உடம்பிலே தெரிகின்றது. என்ன தெரியுமா? சட்டையை ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டு போட்டு சட்டை தச்சு போட்டிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பார்த்த உடனே அந்த பெண்மணி நெசவாளி, அந்த பெண்மணிக்கு கவலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டு போட்ட சட்டையில போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு உயர்வான கமீஸை என்ன செய்கின்றார்கள்? சட்டையை தைக்குகிறார்கள். தங்களுடைய கையிலேயே தச்சு கொண்டாந்து என்னைக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. பௌர்ணமி இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்குகிறார்கள். கொடுத்து சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் பார்க்குகிறேன், என்னை நீங்கள் பார்க்குகிறீர்கள். நான் பௌர்ணமியை பார்த்து விட்டு வந்தேன், பௌர்ணமியுடைய வெளிச்சத்தை பார்த்து விட்டு வந்தேன். அது என் கண்களை பறிக்கவில்லை. உங்களுடைய முகத்தில் இருந்து வரக்கூடிய ஒளி என் கண்களை பறிக்குகிறது. இப்போ என்ன மாட்டு கேட்டாங்க, ஏன்னா பௌர்ணமியை விட அழகாக படைக்கப்பட்ட நீங்கள் என்ன ஒட்டு போட்ட சட்டையை போடலாமா? எனக்கு அது மனம் தாங்கவில்லை. ஆகையினால் நான் ஒரு நல்ல கமீஸை ரெடி பண்ணி கொண்டாந்திருக்கேன், தயார் செய்து கொண்டாந்திருக்கேன், இதை நீங்கள் போடுங்கள். இப்பொழுதே போட வேண்டுமா? ஆம், இப்பொழுதே போட வேண்டும், நான் பார்க்க வேண்டும். அப்போ பெருமானார் மீது எவ்வளவு அன்பு பாருங்கள், பெருமானின் மீது எவ்வளவு அன்பு பாருங்கள். பெருமானார் தான் போட்டிருந்த சட்டையை போட்டு கலட்டி விட்டு அதை போட்டு கொண்டு வர்றாங்க. போட்டு வந்து உட்காடுறாங்க. அந்த பெண்மணி பார்த்துட்டு சிரித்து சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பெருமான் போட்டு கொஞ்ச நேரத்தில் சஹல் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களிலேயே மிக எளிமையான சஹாபி, மிக ஏழ்மையான சஹாபி.
குணத்தால் உயர்ந்த சகாபி நபிகள் நாயகத்திடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹாதிஹில் கமீசு தையிபுன் ஜித்தா, இந்த சட்டை மிக மிக அழகாக இருக்கிறது. அப்படின்றாவே என்ன அர்த்தம்? எனக்கு கொடுத்துருங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் நம்மளை பார்த்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டங்களான்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏன் வாங்கி தரலன்னு அர்த்தம். சாப்பிட்டங்களான்னா என்ன அர்த்தம்? நான் சாப்பிடாமல் இருக்குகிறேன் என்ற அர்த்தம். அறிவாளிக்கு சைக்கின போகும். அப்போ சகலை பார்த்து பெருமானார் கேட்குறாங்க, சகல் உங்களுக்கு என்ன தேவை? யா ரசூலல்லாஹ், இந்த சட்டை எனக்கு வேண்டும், இந்த சட்டை எனக்கு வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லணும். இதுதான் குணம், உயர்ந்த குணம். குணத்தால் பரக்கத்தை அடையலாம், பதவியை அடையலாம், பட்டத்தை அடையலாம், எல்லாத்தையும் அடையலாம். எல்லாத்தாலும் குணத்தை அடைய முடியாது. பெருமானார் உடனே உள்ளே போகிறாங்க. போனவொன்னே அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகலிடத்திலே வருகிறார்கள். யாசுருடைய மகன் அம்மார், இவர் ஒரு பெரிய தியாகி, இவருடைய தியாகம் பெரிய தியாகம். சகலிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா சகல், அந்த சட்டை உங்களுக்கு வேண்டுமா? சகல் சொல்லுகிறார்கள், ஆம், எனக்கு அந்த சட்டை வேண்டும். அதை விட உயர்ந்த சட்டையை நான் வாங்கி தருகிறேன். பெருமானாரிடத்திலே அந்த சட்டையை கேட்டதை வாபஸ் பண்ணுங்க. சகுல் சொல்லுகிறார்கள், ஆனால் வாபஸ் நான் பண்ண மாட்டேன். அப்ப அம்மார் சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்குரிய தொகையை உங்கள் கையிலேயே நான் கொடுத்துடுறேன், நீங்க போய் வாங்கிக்கங்க. பெருமானார் அந்த சட்டையை போட்டிருக்கணும். பெருமானார் போட்டிருக்குகிற பொழுது அழகாக இருக்குகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சகலிடத்திலே அந்த சட்டையை கொடுத்து விட்டார்கள். இந்த வாக்குவாதத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்து கேட்குகிறார்கள், யா சகல், இந்த சட்டையின் மீது உங்களுக்கு அவ்வளவு என்ன ஆசை? முன்பின் அந்த பெண்மணியை பற்றி தெரியுமா? அப்ப சகுல் சொல்லுகிறார்கள், அம்மார் உட்கார்ந்திருக்காரு. சகுல் சொல்லுகிறார்கள், இந்த சட்டையின் மீது ஏன் எனக்கு ஆசை தெரியுமா? அம்மார் உட்கார்ந்தே இருக்கார். ஏன் ஆசை தெரியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மரண செய்தியை சூசகமாக சொன்னார்கள். தெளிவாக சொல்லலை. யாரும் தவறு செஞ்சால் சூசகமாத்தேங்க சொல்லணும். யாருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சூசகமாத்தையும் சொல்லணும், பகிரங்கமாக சொல்லக்கூடாது. அழகாக சொல்லுவாங்க, கல்லிமின் நாசாலா கதிரி உக்கு உக்கூலியும். அறிவாளிகிட்ட முட்டாள் மாதிரி பேசக்கூடாது, முட்டாத்த அறிவாளி மாதிரி பேசக்கூடாது, நடுத்தரவாதிட்ட ரெண்டும் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. யார் யாருக்கு எப்படி பேசினால் புரியுமோ அவங்களுடைய போக்கில் போய்தான் நம்ம கூட்டிக்கிட்டு வரணும். நம்ம போக்குலனா உலகம் வராது, நம்ம போக்கில் உலகம் வராதுங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், சகுல் சொல்லுகிறார், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மரண செய்தி எனக்கு சூசகமாக அறிவித்தார்கள். அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க அம்மார். அதுக்கு என்ன? நான் மரணித்து விட்டால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை எனக்கு கஃபனாக ஆக வேண்டும். வேற உலகத்தில் போட்டு அழகுபடுத்துறதுக்காக நான் கேட்கல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த சட்டை பெருமையடித்து தெரிவதற்காக நான் கேட்கல. எனக்கு அந்த சட்டையை கஃபனாக ஆக்கப்பட வேண்டும். ஏன் நீங்க தான் சஹாபியேன்னு கேட்கிறாரு அம்மாரு. சஹாபி, நீங்க தான் சஹாபியே. அப்ப சொல்றாரு சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார், நான் சஹாபி தான், பெருமானாருடைய நண்பர் தான், பெருமானாருடைய பாசத்திற்குரியவர் தான், நரகத்துக்கு போக மாட்டேன். நான் உலகத்தில் கஷ்டப்பட்டு கூட அல்லாஹ் எனக்கு உடுத்த துணிக்கு கஷ்டம் கொடுக்கல, உண்ண சோறுக்கு கஷ்டம் கொடுக்கல, இருக்க இடத்துக்கு கஷ்டம் கொடுக்கல. எங்கே இல்லாவிட்டாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு உயர்ந்த தோழர் தான். இருந்தாலும் இந்த சட்டையை கஃபனாக்கினால் எனக்கு உயர்வான சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் உயர்வான சொர்க்கம் கிடைக்கும். கபர் எல்லாத்தையும் நெருக்குங்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் இருந்த சட்டையை போட்டால் கபர் நெருக்காது. மகஷரில் எழுப்பப்படுகின்ற பொழுது திடுக்கமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த சட்டையின் பறக்கத்தை கொண்டு திடுக்கம் வராது. கியாமத்தில் எல்லாம் முழிப்பாங்க, நரகவாதியா சொர்க்கவாதியாங்க. இந்த சட்டையோடு நான் போகின்ற பொழுது என்ன செய்யாது, எனக்கு அந்த முழிப்பு வராது. அப்படின்னா அவங்க உடம்பே என்ன செய்யாது,
மண்ணு தொடாதுன்னு தானே அர்த்தம். மண்ணு தொடாதுன்னு தானே அர்த்தம். 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் எழுப்பப்பட்டு சுவனம் போவார்கள்னு சொல்கிறோமே, அவங்க யார்? நம்ம கபூர்ஸ்தானில் அடங்கியிருக்கவங்களா? நம்ம ஊர் கபூர்ஸ்தானில் அடங்கியிருக்கவங்களா? யாரை கேட்கும் போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 70,000 பேரும் மதீனாவிலே உள்ள ஜன்னத்துல் பக்கியிலே இருந்து எழுப்பப்படுவார்கள். நீங்கள் நல்லா பார்க்கலாம், எல்லா நேரத்திலும் மக்காவில் அதிகம் மவுத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு அற்புதம், மதீனாவில் எல்லா நேரமும் நிறைய 5 மவுத்து 4 மவுத்துலாம் வரும். 1 2 தான். மக்காவில் சர்வசாதாரணமாக மவுத்து வரும், மதீனாவில் சர்வசாதாரணமாக மவுத்து வரும். ஏன்? 70,000 பேர் ஜன்னத்துல் பக்கியிலே இருந்து தான் எழுப்பப்படுவார்கள். அங்கே எழுப்பப்படக்கூடியவர்கள் தான் என்ன செய்வார்கள்? கேள்வி கணக்கம் இல்லாமல் சுவனம் போவார்கள். நம்மெல்லாம் கேள்வி கணக்கு இல்லாமல் என்ன அவளியாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்து வாடகை கூட பிடிக்க முடியாது. ஆகையினால் தான் சவுல் சொன்னாங்க, நான் மதீனாவில் குடியிருக்குகிறேன், பெருமானாரோடு குடியிருக்குகிறேன், பெருமானுடைய நண்பனாக நான் குடியிருக்குகிறேன். இந்த சட்டை எனக்கு கஃபனாக இருந்தால் அந்த 70,000 பேர்களில் நான் ஒருவனாக ஆக்கப்படுவேன். ஆகையினால் தான் அம்மார் இந்த சட்டையின் மீது நான் அதிகம் ஆசைப்பட்டேன், வேறு எதற்காகவும் ஆசைப்படவில்லை. எனக்கு எல்லாம் பெரிதுதான், ஆனால் எல்லாத்தையும் விட பெருமான் பெரிது. அவர்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டை எனக்கு பெரிது அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலேயே சவுல் சொன்னார். அப்படியே கையில் கொடுத்துட்டான். நீ நம்ம கொடுப்போமா? குடிக்க தண்ணி இல்லாத நிலையிலே நம் வீட்டில் நமக்குத்தான் இருக்கிற சூழ்நிலையில் யாருக்காவது தண்ணி கொடுப்போமா? யாருக்காவது சாப்பாடு கொடுப்போமா? யாருக்காவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொடுப்போமா? யாருக்காவது 10 ரூபா செலவுக்கு கொடுப்போமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பாருங்கள். ஆக எல்லா நியமத்துகளிலேயும் மிகச்சிறந்த நியமத்து குணம், நற்குணம். அதிலேயும் கூட மிக மிகச்சிறந்த நற்குணம் நாம் அனுபவித்து நாம் சம்பாதிக்கக்கூடியதில் இருப்பிடம், உணவு, உணவு என்ன நாம் போட்டிருக்கிறதை விட எல்லாமே அடுத்தவருக்குத்தான் சொந்தம். அது நம் குழந்தைகளுக்கு சொந்தமாக வேண்டுமே ஆனால் நிரந்தரமாக அது சதக்கத்துல் ஜாரியா அதிலே கலந்திருக்க வேண்டும், ஜக்காத் அதிலே கலந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம ஹலாலா சம்பாதிச்சு வச்சாலும் சரி, அதில் உள்ள அழுக்க சுத்தம் பண்ணாததின் காரணமாக நோய் திருட்டுத்தனம் கொலை என்ன செஞ்சிடும்? நம்ம இருக்கும்போதே நமக்கு பின்னால் அந்த சொத்தை எடுத்துகிட்டு போயிடும். நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? வச்சு பிழைக்க மாட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, நன்றாக எண்ணி பாருங்கள். ஆகையினால் எல்லா நியமத்திலும் குணம் ஒரு சிறந்த நியமத்து. இந்த நியமத்தை கடைபிடித்தவர்கள் எல்லா உலகத்தையும் வென்றார்கள். அதே குணத்தை கடைபிடித்து எல்லா உலகத்திலும் வெல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சந்ததிகளையும் நிரந்தரமாக கியாமத்து நாள் வரைக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.